அதாவது இரண்டாவதாக கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், கணவன் இறந்த பிறகு மனைவி இத்தா இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். கணவன் பல வருடங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நிலையில் அங்கிருந்து மரணித்து விட்டால் கணவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிற மனைவி இத்தா இருக்க வேண்டுமா? இதுதான் இப்ப இரண்டாவதாக இருக்கிற கேள்வி. பொதுவாக சில ஏன் இந்த கேள்வி வந்து என்று சொன்னால், இத்தா என்பது அந்த இறந்து போன கணவனுடைய கருவை மனைவி சுமந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்கு தான் என்று நம்ம பரவல விலகி வைத்திருக்கோம். ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு ஆகும் பொழுது அந்த கணவனுடைய கரு ஏதாவது இருக்குமையானால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க. 4 மாதம் 10 நாள் வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை என்று சொன்னால் அப்ப நீ உடனே வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்க. மேரேஜ் பண்றதுதான் இதாங்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் கணவன் இருக்கும் பொழுது அப்ப இந்த மனைவி வந்து ஒரு குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கரு உருவாவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸும் இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலையில இவங்க இதான் இருக்கணுமா என்பது கேள்வி. மார்க்க சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் இறந்து விட்டால் இத்தா இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம். இந்த குழந்தையை கண்டறிதல் என்பதெல்லாம் அதிலிருந்து விளங்கி நாம் சொல்லக்கூடிய விளக்கம். குழந்தைக்காகத்தான் இத்தா இருக்க வேண்டும் என்று ஒரு வாசகம் குர்ஆனிலேயோ ஹதீஸில் இருக்குமையானால் இது வந்து இல்லைன்னு சொல்லிவிடலாம். இது இத்தாங்கிற இந்த சட்டத்தை ஏன் இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை நாம விளக்கும் பொழுது இந்த காரணத்தை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்மளா ஒரு காரணம், நம்ம சொல்ற காரணம் பொருத்தமான காரணம் தான். ஆனா அதை வந்து அல்லாஹ் ஒரு சூழல் சொல்லல. ஆனா அந்த காரணத்துக்காகத்தான் அந்த சட்டம் வந்ததுங்கிறது நம்ம அறிவுக்கு வழங்குகிறது. இந்த அறிவை நம்ம சொல்லுகிறோம். ஆனா இதாவுடைய வசனங்கள் எப்படி இருக்கிறது? யார் வந்து மனைவிமார்கள் வந்து எந்த கணவன்மார்கள் இறந்து விட்டார்களோ அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து 4 மாதங்கள் 10 நாட்கள் வந்து அவங்க மறுமணம் செய்யாமல் வெயிட் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். 4 மாசம் 10 நாளைக்கு தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்வது குர்ஆனுடைய வசனம். இதுல உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கணவன் இறந்ததற்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்கிற ஒரு வகையில இது வந்து என்ன ஆகுறது? அந்த சட்டம் தேவையானது. வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த பொதுவான வசனத்தின் அடிப்படையில கணவன் இறந்துட்டாக இதா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். குழந்தைக்காகத்தான் சொல்லி இருந்தால் கூட பொதுவான சில சட்டங்களை போடும் பொழுது சில விதிவிலக்குகள் இருக்கும். அப்ப எப்படி விதிவிலக்கு? ஒரு ஓட்டையை ஒரு சட்டத்தில் வச்சோன்னு வைங்களேன், அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த இதா வரம்பிக்காம போயிடுவாங்க. வெளிநாட்டில் இருந்தால் ஒரு சேரவில்லை என்றால் இதா இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருந்து வைங்க. கணவனை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? நாங்க சும்மா தான் இருந்தோம், 2 வருஷமா நாங்க சேரவே இல்லையுமாங்க, உடனே கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி. அப்ப அந்த ஓட்டு சட்டத்துல வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது தவறாக சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய வாசல்கள் இருந்தால் அதை அடைச்சுதான் சட்டம் போடணும். அந்த ஒரு அடிப்படையில தான் குழந்தைக்காகத்தான் இதான் இருந்தா கூட வெளிநாட்டில் இருக்கிற கணவன் வந்து இங்க வந்து இவனோட சேர்ந்து இயலாது என்று இருந்தால் கூட அதுல என்ன இருக்குன்னா அந்த இந்த இதுதான் வேணும் என காரணத்தை நாம சொல்கிறோம், அறிவுபூர்வமா இருக்கணும் என்பதற்காக சொல்கிறோம் என்று அது ஒரு விஷயம். இரண்டாவதாக என்னன்னு கேட்டா, வெளிநாட்டில் கணவன் இருந்தால் கூட அந்த கணவன் ஊருக்கு உலகத்துலாம் தெரியாம வந்து போயிருக்க முடியாதா? பாஸ்போர்ட்ல வந்து பாஸ்போர்ட் எடுப்பது வச்சுக்க முடியாதா? அது கணவன் மனைவிக்கு மத்தியில் தொடர்பு இல்லை என்பது வந்து வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால் அடித்து சொல்ல முடியாது. வெளிநாட்டில் ஏதோ காரணத்துக்காக இருந்துட்டு 2 தடவை இடையில கூட வந்துட்டு போயிருப்பாரு, யாருக்கும் சொல்லாம கூட வந்துருப்பாரு, ராத்திரி வந்து கூட வேலை ஓடி போயிருவாரு. அந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. அதெல்லாம் கவனத்தில் விடணுமா இல்லையா? அப்படி பார்க்கும்போது வெளிநாடுகளில் இருந்தால் கூட ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையில் அந்த சட்டம் போடப்படுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொன்று நீங்க கவனிக்கணும், இந்த குழந்தைக்கு தான் அந்த இதா என்பது ஒரு பெரும்பான்மை கருத்து கூட நம்ம சொல்றோம். ஒரு பெண் வந்து அந்த மாதவிடாய் காலத்தை எல்லாம் கடந்து விட்டார்,
அவனுக்கு இத்தாலிகள் சொல்ல முடியுமா? மாதவிடாயே இல்லாம போய் 40, 45, 50 வயசு ஆயிட்டு சொன்னால் அவங்களுக்கு தான் இதா இருக்க வேண்டும். அப்ப அவங்களுக்கு தான் குழந்தை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. வராதுதான் ஒரு பை சான்ஸ் வந்துட்டா அப்படி வரல. செய்தித்தாள்கள் படிக்கிறோம், 90 வயசு கிளவி வந்து கர்ப்பமானாலும் படிக்கிறோம். பெரும்பாலும் 50 வயசு 60 வயசுல குழந்தை உண்டாக மாட்டாங்க. அது பெரும்பான்மையாக உள்ள ஒரு விஷயம். ஒண்ணு அப்படி அகஸ்மாத நடந்துச்சுன்னா அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கும் இந்தாண்டி எது சொல்லப்படுது, சின்ன வாய்ப்பு அங்கே இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அங்கே ஒரு வாய்ப்பு தான் செய்கிறது. அல்லது வயசான அந்த குழந்தை பேரை கடந்த பிறகு கூட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குழந்தை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சக்கரியா நபியுடைய வரலாறுனா அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான். அவரே நானும் திறந்து போயிட்டேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறா, கிளவியா இருக்கிறா, நானும் சரியான கிழவனாகிவிட்டேன், எங்களுக்கு வாரிசுல கொடுக்க நல்லா இருக்கிறாங்க கொடுக்கறா இல்லையா? அப்ப எந்த பருவத்தில் குழந்தை வராது என்று உலகம் முடிவெடுக்கிறதோ அந்த பருவத்திலையும் அரிதாக குழந்தை உண்டாகும். அந்த நாடிதான். அப்ப நம்ம அதை என்ன செய்யலாம்? அதை கருத்தில் சட்டப்பட வேண்டி இருக்கிறது. அதாவது முழுமையான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட அது ஒரு சின்ன வாய்ப்பு தான் செய்கிறது. ஏன் சந்தேகத்திடம் இல்லாம இத்தான பெரிய கஷ்டமா? ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு கூட கல்யாணம் பண்ண போறாங்க. மறுமணம் தான் வேறு. இத்தாங்கிறத நம்ம இருக்கிறத அடைச்சு போட்டு அப்படி சில நடைமுறைகள் மக்கள் செய்யறாங்க பாருங்க. அதுதான் இதாங்கிறதுனால பெரிய குடும்பம் மாதிரி கஷ்டமா உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தில் அப்படிலாம் சொல்லப்படவே இல்லை. சாதாரணமா எல்லா நாட்களிலும் அவர்கள் இருப்பது கூட இந்த காலத்தில் இருக்கலாம். அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், ஈர்க்கக்கூடிய வண்ண உடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 4 மாதம் 10 நாளைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இதை தவிர இந்த கண்டிஷன் கிடையாது. அப்ப அடுத்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மேட்ரு முக்கியமான மேட்ரு 4 மாதம் 10 நாளைக்கு முன்னாடி வேற கல்யாணம் பண்ணிருக்காரு. கொண்டாடி மூத்தப்பனா அடுத்த நாள் புதுசு கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் மூத்தப்பனா அடுத்த நாள் கொண்டாடி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சட்டம். இதுல சில தவறான வாசலை திறந்து வைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சட்டத்தை பொதுவாக தான் போடணும். என்ன பொதுவாக போடணும்? கணவனை இருந்தால் 4 மாதம் 10 நாள் இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல வெளிநாட்டில் இருந்தால்னா இருக்கணும், வாய்ப்பே இல்லாட்டால்னா இருக்கணும். உள்நாட்டிலே இருந்து இவனுக்கு எந்த விதமான கணவனோட தொடர்பு இல்லை அப்படின்னால்தான் இருக்கணும். அல்லது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வாசல் திறந்து வச்சுருவீங்க. ஒரு கணவன் இறந்துருவாரு, இறந்து பெண் சொல்லி கணவன் ஆண்மையே கிடையாதுங்க, அவரோட பேரு தான் முன்னாடி இருந்தேன், எனக்கு 4 மாதம் 10 நாள் என் மனைவி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அப்ப தவறா யூஸ் பண்ணலாமா இல்லையா? ஒரு சட்டத்தை போட்டோம்னு சொன்னா அடுத்தவங்க தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக வேண்டி சில சட்டங்கள் போடப்படணும். 1-2 பேர் நிஜமாவும் பாதிக்கப்படவும் செய்யலாம். அந்த 1-2 பேரை கவனத்தில் கொண்டு அனைவரையும் அந்த மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்துடக்கூடாது. எந்த அடிப்படையில சட்டம் என்னவென்று சொன்னால், அவங்க வெளிநாட்டில் கணவர் இருந்தாலும் தான் 4 மாதம் 10 நாள் செய்யணும், அவங்க இதா இருக்க வேண்டும். அவங்க கர்ப்பிணியா இருந்தாலும் புள்ளப்பட வரைக்கும் என்ன செய்யணும், இதா இருந்தாங்க வேண்டும்.